ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு அமாவாசை நாளுமே பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வலைகள் உச்சத்தில் இருக்கும். நம்ம செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக சீக்கிரமாக நமக்கு பல மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அமாவாசை தினங்களில் திருஷ்டி கழிப்பது, பரிகாரம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய பலன்கள் நமக்கு 2 மடங்காக நமக்கு கிடைக்கும். நம்முடைய கர்ம வினை நம்ம எவ்வளோ பரிகாரங்கள், புனஸ்காரங்கள், பூஜைகள் செய்திருப்போம். ஆனால் பாவங்கள் நீங்குவதற்கு எளிதாக சாஸ்திரங்களில் ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் இதையெல்லாம் நம் முன்னோர்கள் சரியாக பின்பற்றி வந்தாங்க. இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் இதை நம்மளால் பின்பற்ற முடியல. ரொம்ப எளிமையான விஷயங்களை செய்தாலே நம்ம வீட்டில் எந்த விதமான திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் நம்மளை அண்டாமல் இருக்கும். அமாவாசை தினத்தில் தவறாமல் பித்ரு தர்ப்பணம் செய்யணும். கோவிலுக்கு போயிட்டு தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே எளிதாக நீங்கள் செய்யலாம். கட்டாயம் முன்னோர்களுக்கு அமாவாசை நாளிலே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். அதே போல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, வெல்லமும் பச்சரிசியும் கலந்த தானம் கொடுப்பது, இது போன்ற விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது பித்ருதோஷம் நீங்கும். திருஷ்டி கழிப்பதற்கு ஒவ்வொரு அமாவாசையும் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தடவி நீங்கள் நிலைவாசல் பகுதியில் வைக்கணும். அதுக்கப்புறம் அது காஞ்சிடுச்சுன்னா அதை கால்படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுறணும். இதனால் நம் வீட்டிற்குள் வரும் கெட்ட சக்திகள் தடுத்து நிறுத்தப்படும். அதே போல் அமாவாசை நாளிலே நம்ம குளிக்கும் பொழுது தண்ணீரோட கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் வேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம குளிக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சுட்டு நம்ம குளிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் நீங்கும். முன்ஜென்ம பாவ வினைகளும் இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் கலையும். உப்பு தண்ணீர் கங்கைக்கு இணையானது. கடல் நீரில் குளிக்கும் பொழுது எப்படி நம்முடைய தோஷங்கள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி அடையுதோ அதே போல் அமாவாசையிலே இந்த குளியல் செய்யும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே வெளியேறும். நீங்கள் கோலம் போட கோலமாவு பயன்படுத்துறதை விட அரிசி மாவு, பச்சரிசி மாவு பயன்படுத்துவது பாவங்களை போக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் எறும்புகளுக்கு நீங்கள் தீனி இறை போடுங்கிறீங்களோ அந்த அளவிற்கு நம்முடைய கர்மங்களும் குறையும். அமாவாசை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் ஒரு கைப்பிடி அளவு வெல்லத்தை தூவி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போயிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கும்பொழுது வெல்லம் முழுவதுமே எறும்புகள் தின்னிருக்கும். அமாவாசையில் இப்படி எறும்புகளுக்கு நம்ம தானம் செய்தோம்னா நம்முடைய பாவங்கள் நீங்கி கர்மங்கள் குறையும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும். முடிந்தால் யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்க. தானத்தில் அன்னதானத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அமாவாசையில் நம்ம செய்யும் தானத்திற்கு பல மடங்கு பலன் உண்டு. இயலாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. எல்லா பாவங்களும் நீங்கும். நாளைய தினம் தை அமாவாசை இரவு 7:21 வரைக்கும் இருக்குது. அதே போல் நாளைய தினம் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கும் நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நாளைக்கு பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர போய் வணங்கிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை போடுங்க. பஞ்சபாத்திரத்தில் துளசி போட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் போட்டு வைங்க. இனிப்பால் ஆன நெய்வேத்தியம் ஏதாவது செய்து நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் டைமண்ட் கல்கண்டு வைங்க, தவறில்லை. இதெல்லாம் நாளைய தினம் அமாவாசை நாளில் நம்ம செய்யும் பொழுது நம்மை பிடித்த தரித்திரியம் விலகி அதிர்ஷ்டம் சேரும். 16 வகை செல்வங்களும் நம் வீடு தேடி வருவதற்கு மிக எளிமையான ஒரு வழிபாடு. அதே போல் உங்கள்கிட்ட வெண்கடுகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கண்ணாடி பவுலில் வெண்கடுகு போட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு திருவோண நட்சத்திரம் 9:20 காலை 9:20க்கு ஆரம்பிக்குது. அமாவாசை திதியும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் காலை நேரத்திலும் நீங்கள் செய்யலாம். 9:20க்கு மேலே. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வீட்டில் எப்போதும் போல் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். அதில் வெண்கடுகு போட்டு அதில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. அடுத்த அமாவாசைக்கு அந்த வெண்கடுகை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. பச்சை கற்பூரமானது கரைந்து போயிடும். திருப்பி இது போல் நீங்கள் செய்யலாம்.
இதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு வழிமுறையாக பின்பற்றிக்கிட்டு வாருங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாடு. ஆனால் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. நம் வீட்டில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், ஆரோக்கிய தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம் வீட்டில் உள்ள அனைவரும் நலமுடன் இருப்பதற்காகவும், ஒற்றுமையோடு இருப்பதற்காகவும் இது போன்ற விஷயங்களை செய்து பாருங்கள். நம் வீட்டில் முக்கால்வாசி நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரீசன் மெயினான ரீசன் பார்த்தா கண் திருஷ்டி. அந்த கண் திருஷ்டியை நம்ம விலக்கிட்டோம்னாலே போதும். கண் திருஷ்டி விளக்கறதுக்காக தான் இது போன்ற குளியல் முறை. இந்த எலுமிச்சம்பழத்தை துண்டாக வெட்டி வைக்கிறது. நாளைய தினம் மறக்காமல் கட்டாயம் சுற்றி போட மறக்காதீங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சுற்றி போடுவீங்களோ அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் சுற்றி போடுங்க. இதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க. உங்கள் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.